அனைவருக்கும் வணக்கம். வேதத்துல 2 முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஒன்னு வந்து தி சர்ச், திருச்சபை. இன்னொன்னு வந்து தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யம், திருச்சபை, இந்த 2 கான்செப்ட் தான் ரொம்ப மையப்படுத்தப்படுகிறது. அது புதிய ஏற்பாட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 முக்கியமான பில்லர் மாதிரி செயல்படுகிறது. இதுல அதிகமா திருச்சபை பற்றி பேசினது பவுல் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லுகிறார், இந்த சபையின் மேல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு அதிகமாக சொன்னது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்கிற காரியத்தை குறித்து முழுவதுமாக 4 சுவிசேஷங்களிலும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, தன்னுடைய பணியை இந்த உலகத்தில் ஆரம்பிக்கும் போது பயன்படுத்தின வார்த்தை, மனம் திரும்புங்கள், இதோ பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அல்லது தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிதான் அவர் ஆரம்பிக்கிறார். ஆக